புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியம் காரக்கோட்டை ஊராட்சியில் காரக்கோட்டை சக்திவேல். நான் உங்கள் இயற்கை விவசாயி சக்திவேல். ஆவுடையார்கள் ஒன்றியத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறவாக எங்களோடு பயணிக்கக்கூடிய அண்ணன் ஐயாசாமி அவர்களுடைய அப்பாசாமி இயற்கை விவசாயி அவர்களுடைய ஆலோசனை பேரில், கூத்தங்குடி செந்தில்குமார் இயற்கை விவசாயி அவர்களுடைய ஆலோசனை பேரில் இது இப்போ நம்ம தயாரிக்கிறது 5 இலை கரைசல். அதாவது ஆடு தின்னாத ஒரு 5 இலையை கொண்டு நம்ம இதில் ஊற வச்சு அதை பூச்சி மருந்தாக பயன்படுத்துறது. அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது ஒரு 1.5 கிலோ நாட்டு சர்க்கரையை கரைச்சிருக்கோம் இப்போ தண்ணியில். அதோடு நம்ம நாட்டு சாணத்தில் கட்டுத்தரையில் நமக்கு அந்த கோமியம் அதை எடுக்க முடியலை. அதனால் கட்டுத்தரையோடு சேர்த்து அந்த கொட்டாய்க்குள்ளே இருந்ததை சொதன்னு ஈரத்தோடு சேர்ந்ததை அந்த எல்லாத்தையும் சாணி, அந்த கோமியம் போயிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்க அந்த மண் எல்லாத்தையும் மொத்தமாக கரைச்சி அள்ளிட்டு வந்துட்டேன். அதை நம்ம இதை கரைக்கிற அந்த நாட்டு சர்க்கரையோடு கரைச்சிட்டு இந்த 5 இலையை, அதாவது என்னென்ன இலை, ஆடு திங்காத இலை, வேப்ப இலை, எருக்க இலை, அப்புறம் நொச்சி இலை, அப்புறம் ஆமணக்கு இலை, இந்த இலையெல்லாம் நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். இதில் பயன்படுத்தி இதில் கரைச்சி இதில் நம்ம பயன்படுத்தி செய்கிறோம். ஆடு திங்காத இலைங்க நிறைய 20 வகை இலை இருக்குது. இதில் நீங்கள் 5 இலை இதில் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் கரைச்சி விட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு மோர், புளிச்ச மோர் கொஞ்சம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் அதில் அரைச்சி கலந்துக்கலாம். இல்லை அப்படியே மொத்தமாகவும் பண்ணலாம். ஒரு 5 வச்சு நம்ம 4 நாள் 3 நாளுக்கு பிறகு நம்ம எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். இதை கரைச்சி அடித்தோம்னா பூச்சியெல்லாம் இதை திங்க முடியாது, பயித்தை திங்க முடியாது. அப்படி தின்னுச்சுன்னா அது இறந்து அதை தின்னுட்டு அப்படியே செரிமானம் இல்லாமல் அது பூச்சி இறந்து போயிடும். இதுதான் அதோட இது பார்த்துக்கோங்க.